ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை சேமியா என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நறுக்குன 3 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 3 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுலேயே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் எல்லாமே முட்டையோடு சேர்ந்து ஒன்றா கலந்துக்கும். அப்போ தான் ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் அதில் முட்டை இருக்கும். இப்போ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஒரு பேக்கெட் சேமியாவை அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கும். அதை அப்படியே 2 நிமிஷம் ஓப்பன்லேயே விட்டோம் அப்படின்னா உதிரியான முட்டை சேமியா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.